கிரிக்கெட் வரலாற்றுல இப்படி ஒரு மனுஷனை இனி பார்க்கவே முடியாது. இவரை பார்த்தாலே கத்துவாங்க. பேட்டை சொல்லட்டுனா போதும் ஸ்டேடியமே அதிரும். இவரை மாதிரி இது வரைக்கும் யாரும் கேப்டன்சி பண்ணதே இல்லை, இனி பண்ண போறதும் இல்லை. இவர் பார்க்காத ட்ரோஃபியே கிடையாது. இவர் பேரை சொன்னா மரியாதை வருமே தவிர கண்டிப்பா விமர்சனம் வராது. இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம கேப்டன் கூல் தோனி தான். இப்படியாப்பட்ட மனுஷனையே இன்னைக்கு ஒருத்தர் சரமாரியா திட்டி தன்னோட பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னு சொல்லி சாப விட்டுருக்காரு. நேத்துல இருந்து இந்த நியூஸ் தான் இன்டர்நெட்ல தீயா சுத்திக்கிட்டு இருக்கு. தோனியை திட்டினது யாரு, அவர் என்ன சொன்னாரு, தோனிக்கும் அவர் பையனுக்கும் என்ன பிரச்சனை, உண்மை என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. 2007 வருஷம் T20 உலகக்கோப்பை மேட்ச்ல யுவராஜ் சிங் தொடர்ந்து அடிச்ச அந்த 6 சிக்ஸரை எப்பவும் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த போட்டியில யுவராஜுக்கு ஆப்போசிட்ல விளையாடினது தோனி. அதே மாதிரி 2011 வேர்ல்டு கப் மேட்ச் அப்போ தோனி வின்னிங் ஷாட் அடிக்கும் போது இவருக்கு ஆப்போசிட்ல ஆடினது யுவராஜ் சிங். இப்படி யுவராஜ் சிங்கும் தோனியும் இந்திய கிரிக்கெட் டீமோட ஆல் டைம் ஆக சிறந்த பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய டீமுக்காக செஞ்ச சாதனைகள் ஏராளம். இந்த ஜோடி 67 ஒன் டே மேட்ச் ஒன்னா சேர்ந்து ஆடி இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் 3105 ரன்களை அள்ளி இருக்காங்க. முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இந்திய அணிக்குள்ள நுழைஞ்சு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்னு தங்களோட ஆட்டத்தால ப்ரூவ் பண்ணவங்க. தோனிக்கும் யுவராஜ் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. அதே போல யுவராஜ்க்கு தோனி மேல நிறைய அக்கறையும் மரியாதையும் இருக்கு. இது தோனியோட பயோபிக்ல கூட காட்டி இருப்பாங்க. இவ்வளவு இருந்தாலும் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதும் உண்டு. அந்த நேரத்துல எல்லாம் யுவராஜோட தந்தை யோக்ராஜ் சிங் தோனியை பத்தி விமர்சிச்சுட்டே இருப்பாரு. இப்பவும் இவரு தான் தோனிக்கு சாப விடுற அளவுக்கு பேசி இருக்காரு. நான் என் லைஃப் டைம்ல எப்பவும் தோனியை மன்னிக்கவே மாட்டேன். அவரோட முகத்தை கண்ணாடியில பார்க்கணும். அவர் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் தான். ஆனா அவர் என்னோட பையன் யுவராஜுக்கு எதிராக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. தவறு செஞ்சவங்களை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். அது வெளியாளா இருந்தாலும் சரி, என்னோட குடும்ப உறுப்பினரா இருந்தாலும் சரி, தோனிக்கும் இதே தான். என் பையன் 10ல இருந்து 12 வருஷம் விளையாடி இருப்பான். ஆனா அவனோட கிரிக்கெட் கரியரை தோனி பாழாக்கிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா இன்னும் 4-5 வருஷம் யுவராஜ விளையாட வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. தோனி காசு இல்லாம தான் அலைவாரு. என் பையன் புற்றுநோயோட விளையாடி 2011 உலக கோப்பையை பெற்று கொடுத்திருக்காரு. அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு யோக்ராஜ் சிங். யுவராஜ் தான் தோனிக்கு முன்னாடி இந்திய அணியில சேர்ந்தார். இவருக்கு பிறகுதான் தோனி இந்திய அணிக்குள்ளேயே வந்தார். ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸா இருந்தாலுமே கேப்டன் பதவி ரெண்டாவதா வந்த தோனிக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கதான் யுவராஜ் தோனி சண்டையே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யுவராஜ் புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுனால அவரால் சரியா விளையாட முடியாம போயிடுச்சு. ஆனா அப்ப கேப்டனா இருந்த தோனி தான் யுவராஜ அணிலிருந்து வேணும்னே நீக்கிட்டாருன்னு பல விமர்சனங்களை அப்பவே முன் வச்சிருந்தாரு யோக்ராஜ் சிங். யுவராஜோட குடும்பத்தாரும் ரசிகர்களும் தான் தோனியை விமர்சிக்கிறாங்களே தவிர இப்ப வரைக்கும் யுவராஜ் பெருசா தோனியை விமர்சிச்சதே இல்ல. அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணுவாரே தவிர தோனியை நேரடியா குறை கூறினது இல்ல. இப்போ யுவராஜோட அப்பா தோனியை பத்தி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு யுவராஜ் சிங் எதிர்த்தோ ஆதரவாவோ எந்த பதிலும் சொல்லலன்னு எல்லாரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. இது காரணமா ஒரு பிளாஷ்பேக்கும் இருக்கு. யுவராஜோட தந்தை ரொம்ப கண்டிப்பானவரா. சின்ன வயசுல இருந்தே யுவராஜ கிரிக்கெட்ல சேர்த்து விட்டு அவர் ரன் எடுக்கலன்னா கடுமையா திட்டுவாரா. சில சமயங்கள்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்கவும் மாட்டாரா. இதுக்கு பயந்துகிட்டு எப்பவாச்சும் யுவராஜ் சரியா ரன் எடுக்கலன்னா அன்னைக்கு வீட்டுக்கே போகாம கார்லயோ இல்ல ஃப்ரெண்டு வீட்லயோ படுத்துக்குவாரா. ஒரு வாட்டி செஞ்சுரி அடிச்சிருக்கேன்னு ஆசையா அப்பா கிட்ட வந்து சொன்ன யுவராஜ்க்கு ஏன் டபுள் செஞ்சுரி அடிக்கலன்னு திட்டு தான் கிடைச்சுதான். இது மட்டும் இல்லாம யுவராஜோட அப்பாவும் அம்மாவும் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகு யுவராஜ் அம்மா கிட்ட தான் வளர்ந்தாராம். அதுக்கப்புறம் யுவராஜ் அவங்க அப்பா கூட சரியா பேசுறது இல்லைன்னு யுவராஜோட பயோபிக்ல சொல்லி இருக்கிறதா கிரிக்கெட் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பேட்டியில யுவராஜோட அப்பா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரணும், ஆனா அது அவரு ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாருன்னு, சிகிச்சைக்கும் வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இருக்காரு. இந்த காரணத்தினாலதான் யுவராஜ் அவங்க அப்பா கருத்துக்கு எந்த பதில் கருத்தும் சொல்லலைன்னு சொல்லப்படுது. தோனி யுவராஜ் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.